பொதுக்குழுவில் கூடுவோம், பொது தேர்வில் வெல்லுவோம் என மதுரையில் ஸ்டாலின் ஒரு பக்கம் உளறிக் கொண்டிருக்க, மறுபக்கம் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரோம்னு 2021 வாக்குறுதி கொடுத்தது இந்த முதல்வர் தானே. சொன்னதை செய்யவே இல்லை. அதுக்குள்ள அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்கிறாரு என மதுரை விவசாயிகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2021 மார்ச் 17 அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் புதிய வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்கும் என்று பெருமிதமாக அறிவித்தார். இது தென் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சிக்கான புதிய துவக்கம் என ஊடக உடன்பிறப்புகள் விளம்பரம் செய்தனர். சொல்லி 1538 நாட்கள் கடந்தும் இன்று வரை ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை. வேளாண் பல்கலைக்கழக திட்டம் தென் தமிழக விவசாயிகளுக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்களை வழங்கும் என்றும் மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தும் என்றும் சொன்னார். ஆனால் சொன்னதை செய்யவில்லை. அது சரிப்பா, விவசாயிக மேல அக்கறையோட 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்கா கட்டின எடப்பாடியாரும் இவரும் ஒன்னா? இந்த மொத்த கூட்டமும் வியாபாரிங்க. இவங்க எப்படி விவசாயிகள் மேல அக்கறையோட சொன்னதை செய்வாங்க? டங்ஸ்டன் மாதிரி மண்ணை நாசமாக்குற வேலையை வேணா செய்வாங்க. தேர்தல் வந்தா பச்சை துண்டு போட்டு பாசாங்கு தான் காட்டுவாங்கன்னு என நொந்தபடி பேசுகின்றனர் மதுரை விவசாயிகள். விவசாயிகளின் கருத்தும் ஒரு வகையில் சரிதானே.